நவம்பர் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் வழக்க போல எக்கச்சக்கமான படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்கு. அதில் எந்தெந்த படங்கள் இந்த வாரம் நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் இடம் பிடிக்குது, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதா வாங்க போய் வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல என்ன படத்தை வைக்கலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒவ்வொரு வாரமும் எக்கச்சக்கமான தமிழ் படங்கள், சின்ன படங்கள், அப்புறம் ஓடிடி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி டப்பிங், ரீமேக் வெர்ஷன், இது தியேட்டர் இல்லாமல் ஓடிடிலே வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சிட்டிலையும் எக்கச்சக்கமான படங்கள், ஆக்சுவலி ரீரிலீஸ்ல வர பல படங்கள் வந்துட்டு இருக்கு. அது தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜ்ல வர படங்கள், இன்னும் வேற்று லாங்குவேஜ்ல வந்த நிறைய டப்பிங் படங்கள், எப்பா சொல்லி மாளாதுங்க அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான படங்கள் இப்போதைக்கு தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இது இல்லாமல் நிறைய ஓடிடி சீரீஸ்ல நிறைய படங்கள் வந்து டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னென்ன படங்கள் வருது, ஏது படங்கள் வருதுன்றத மைண்டே பண்ண முடியல. இல்லை எந்த படங்கள் நீங்க 10வது இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அப்படி இல்லாம இப்போ லேட்டஸ்டா நம்ம கவுண்டர்லயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நிறைய படங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரிலீஸ் ஆன படங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு படங்களை வீவர் சாய்ஸ்ல விட்டுறேன். நீங்க 10வது இடத்துக்கு என்ன படம் வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் கிறிஸ்டினா கதிர்வேலன். இந்த கிறிஸ்டினா கதிர்வேலன்ற படம் நாளைக்கு தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 தியேட்டர்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க சொல்லணும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ தியேட்டரில் கிளியரா நின்று விளையாடுறதுக்கு ஒரு மெயின் ஆக்குபென்சி தியேட்டரிக்கல் படம் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாப் ஹீரோ படம் தியேட்டரிக்கல் இல்லைங்க. அதனால தியேட்டரிக்கல் நிறைய படங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஸோ அந்த காரணத்தால இந்த கிறிஸ்டினா கதிர்வேலனுக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் கிடைச்சிடும் சொல்லணும். படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக் லவ், அதுக்கப்புறம் பீரியட் ஃபிலிம்ல அந்த டைம்ல நடந்த பிரச்சனைகள், உங்க காதல் என்ன மாதிரிலாம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் டிராமா இந்த மாதிரி ஜானர்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பேசிக்கா நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி ஜானர்ல நம்ம தமிழ் சினிமாலேயே. அதுல இந்த படம் என்ன மாதிரி ஒரு புதுமை பண்ணி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்திருந்தாலும் இதுக்கு ஓரளவுக்கு தியேட்டரிக்கல் தந்திருக்காங்கன்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்றோம். நம்ம கூட 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் அதர்ஸ். இந்த அதர்ஸ்ன்ற படம் நாளைக்கு தான் தியேட்டரில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 35 தியேட்டரிக்கிட்டே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் அதை லாஸ்ட் கவுண்டர்லேயே சொன்னல. இப்போ வந்து தியேட்டரில் நின்று விளையாடுற மாதிரி ஒரு படம் பெருசா இல்ல தியேட்டரில் ஆக்கப்பையில். அதனால நிறைய பொது படங்களுக்கு ஓரளவுக்கு தியேட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த அதர்ஸுக்கு ரொம்பவே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே ப்ராமிசிங்கா தெரியுதுங்க எனக்கு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கிரிப்டடா ஏதோ பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த சைல்டு விஷயம் அது மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க. அந்த ட்ரைலர்ல இருக்க இம்ப்ரெசிவ் அவங்க அப்படியே படத்துக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ஒரு படம் இருந்ததுன்னா கண்டிப்பா தியேட்டரில் ஒரு மைல்டு பெர்ஃபார்ம் பண்றதை தாண்டி ஓடிடியில் பல பேர் கவனத்தை கண்டிப்பா கவரதுக்கான முழு வாய்ப்பு இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. இப்போதைக்கு தியேட்டரில் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதை காப்பாற்றி இந்த அதர்ஸும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் கவுண்டர்ல இடம் பிடிக்கிறத வச்சு தெரிஞ்சுங்க. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் ஆரோமலை. இந்த ஆரோமலை படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு நல்ல தியேட்டரிகள் கொடுத்துருக்காங்க சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 25-30 தியேட்டரிகள் மேலே நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஷோஸும் இருக்கு. ஏன்னா இப்போ பெருசா ஒரு தியேட்டரிக்கல் ஆக்கப்பையில் ஒரு படம் இல்லைன்றதால நிறைய படங்களுக்கு தியேட்டரிகள் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த ஆரோமலை படத்துல வந்து நம்ம கிஷன் தாஸ் அப்புறம் அர்ஷத் கான், இப்போ நம்ம டிராகன் எல்லாம் வந்து இந்த விஜய் சித்து கூட இருப்பார்ல, இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்டிக் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த கிஷன் தாஸ்ன்றவர் வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பிருந்தா தாஸ் நம்ம தமிழ்ல ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்களோட பையன் இவரு. ஸோ பார்க்க போனா நெப்போ கிட் அவரும் நிறைய சர்வே பண்ணிட்டு இருக்காரு அவர் மேல வரதுக்கோசம். இல்ல நிறைய நல்ல பேர்கள் வாங்கியிருந்தாலும் அவர் எக்ஸ்ட்ரா பீஸா வர மாதிரி ஒரு படம் அமையல. அதனால இந்த ஆரோமலைக்கு அவரே ரைட்டிங்லயும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போது யங்ஸ்டர்லாம் கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு நல்ல தியேட்டர்களும் வாங்கியிருக்கு. பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது தியேட்டருக்கு இல்லன்ட்டு. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் பாகுபலி எபிக். இந்த பாகுபலி எபிக் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா கல்லா பெருசா கட்டிச்சிங்க. ஆக்சுவலி பாகுபலினாலே கல்லா கட்ட தான் போகுதுன்ற மாதிரி படம் 100 கோடி வசூலியும் உங்களுக்கு எட்டிடும் சொல்லலாம். ரீ ரிலீஸ்லயே 100 கோடி, அதை தாண்டி இப்பவே இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. ரீ ரிலீஸ்ல அதிகபட்ச வசூல் பண்ண ரெக்கார்ட். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச தியேட்டரிகளை பெருசா குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக்ல இந்த படத்துக்கு மெயின் தியேட்டரிக்கலாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரேஞ்ச் தியேட்டரிகள்ன்றதே ரொம்ப அரிதா கிடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. பாகுபலி எபிக் ரீ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால தான் நம்ம தமிழ் கவுண்டர் பேஸ்ல பண்றதுனால இந்த அளவுக்கு கவுண்டர்ல டவுன் கிரேட் கொடுத்துருக்கோம். ஆனா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிரிச்சு மெஞ்சிச்சிங்க. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் பிரெடக்டர் பேட்லாண்ட்ஸ். இந்த பிரெடக்டர் சீரிஸ் பத்தி நம்ம ஹாலிவுட் ரசிகர்களுக்கு சொல்லி தெரியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்குகளை வேற மாதிரி காட்டுறதுல ஒரு அல்டிமேட் சீரிஸ் இது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரைலர்ல பார்க்கும்போது இப்போ நிறைய இருக்க தொழில்நுட்பம்லாம் வச்சு புதுசா ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா பிரெடக்டர்ல அந்த டைம்ல அவங்க கொடுத்தது வேற லெவலில் இருந்தது. இப்போ இவங்க எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் அதை நம்ம பெருசா பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கே அவ்வளவு பெரிய நாலேஜ் போயிடுச்சுன்னு தான் சொல்லியாவது. நீவே ட்ரைலர் மகா மட்டமா இல்ல, படத்தை பார்த்துட்டு தான் மீதியை பேசணும். இப்போ தியேட்டரிக்கல்ல வந்து ஒரு பெரிய ஆக்குபேஷன் இல்லைன்றதுனால இந்த ப்ராடக்டருக்கு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. இது 2D பொறுத்த வரைக்கும் ஒரு சம்திங் தியேட்டர் தான், பட் 3D தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படம் 3D எஃபெக்ட்லாம் ரொம்ப, அதுவும் ப்ராடக்டர் அந்த ஒரு இதெல்லாம் 3D பார்க்கும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணோம்னா தியேட்டரிக்கல் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டர் சீரிஸ்க்கு ஒரு வால்யூம் இருக்கு, அதனால தான் இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கும். ஆக்சுவலி இந்த படம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதுலாம் ரெண்டா விஷயங்க. ஒரே ஒரு விஷயம் ப்ராமிசிங்
ஈஸியா சொல்லலாம். கண்டிப்பா தியேட்ரிக்கல் ட்ரீட்டா இருக்கும். அதை தாண்டி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் வச்சு நெக்ஸ்ட் வீக் இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத நம்ம கொண்டு வச்சிருக்கீங்க. நம்ம கொண்டு 5வது இடத்துல பார்க்க போற படம் நாயகன். நாயகன் 1987 தீபாவளிக்கு நம்ம கமல் நடிச்சு வெளியான ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர், ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு பிக்கெஸ்ட் கல்ட் மூவின்னு சொல்லணும். அந்த படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்றாங்க. ரீரிலீஸ் இது நாயகன் எக்கச்சக்கமா பல தடவை நடந்திருக்கு நம்ம தமிழ் சினிமால. இந்த வாட்டியும் இப்ப இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நாளைக்கு நம்ம உலக நாயகன் பர்த்டே. நாளைக்கே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஃப்ரைடேல. ஏன் 6ஆம் தேதி பண்றாங்கன்னு தெரியல. என்ன ஒரு ரீரிலீஸ்லாம் வந்து வேலைக்கிழமை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அமைஞ்சு போச்சு இப்ப லேட்டஸ்டா. இது நம்ம குஷி, மனிதன் இந்த மாதிரி அந்த வரிசையில நாயகன். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 தேட்டர்கள் மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இதுக்கோசம் நான் நேத்தே வீடியோ போட்டுடலாம். ஏன்னா பிஃபோராக நம்ம வீடியோ போடுறோம். படம் இன்னைக்கு வரலாம் நம்ம முன்னாடி நாளே போடுவோம். பட் இந்த நாயகனுக்கோசம் நான் முன்னாடி நாளே போட்டுருந்தாக்கா எனக்கு மற்ற படங்களுக்கான அந்த தேட்டரிக்கல் ரேஞ்சுன்றது கரெக்டாக தெரியாது. ஆக்சுவலி பொதுவாக நான் புதன்கிழமை நைட்டே தேட்டரிக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ வேலைக்கிழமை மார்னிங் தான் தேட்டரிக்கெல்லாம் பார்த்துருக்கேன். பிகாஸ் இப்போ எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. இதுக்கு வந்து அவங்களே தேட்டரிக்கலை வந்து தடுமாறி தான் கொடுத்துட்ருப்பாங்க எந்த படத்துக்கு எப்படி ஒதுக்குறதுன்ட்டு. ஸோ இந்த ரீசன்லாம் நம்ம அக்கௌண்ட் நேற்று போடாமல் இன்னைக்கு போடுறோம். சரி, இப்போ நாளைக்கு கமல் பிறந்த நாளை முன்னிட்டு நாயகன் மட்டும் இல்லை, வேட்டையாடி விளையாட அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வேட்டையாடி விளையாடு பொதுவாகவே ரீரிலீஸ்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்கு. தெரிஞ்சிரும் உங்களுக்கு 25 டே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே 10 கோடி மேலே ரீரிலீஸ்ல எல்லாம் வந்தது. சரி, ஓகே. இப்போ நாயகன் படத்துக்கு ஒரு எக்கச்சக்கமான தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம ஆண்டவரோட பர்த்டே முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால இந்த ஒரு நாயகன் படத்தை எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் ஒரு நல்ல இடத்துல கொடுத்துருக்கோம். நம்ம கூட 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் காந்தாரா. காந்தாரா படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். போன வாரம் வரைக்கும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 20 தேட்டர்கள் ஓடின காந்தாரா படம் இப்போ நெக்ஸ்ட் டேல இருந்து 5 தேட்டர்கள் கிட்ட தான் ஓட போகுது. இதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு 6வது வாரம் ரேஞ்சில் இந்த ஒரு தேட்டரிக்கல்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை தாண்டி இந்த படம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த ஒரு தேட்டரிக்கல். ஆனாலும் இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ், ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் இது எல்லாத்துக்குமே இன்னும் அதிகபட்ச தேட்டரிக்கல கொடுத்துருக்கலாம். இனிமே காந்தாராவை தேட்டரிக்கல போய் பார்க்காதவங்க இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய பிளஸஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம். படம் ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய லேக் அடிச்சு இதுவாடா இவ்வளோ பெருசாக ஓடிட்டு இருக்க படம் தோண வச்சு அதுக்கப்புறம் படம் உங்களுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே வந்து வேற லெவலில் சூடு பிடிச்சி முடியும் போது தரமா முடியுது. இல்லை இப்போ பெருசாக நான் இங்கே பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மிர்ஜின்ட்டு ஒரு படம் நம்ம மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவே ஒரு வில்லனா காட்டியிருப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினே ஒரு வில்லியா காட்டியிருப்பா. ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட்ன்றது இப்ப லேட்டஸ்டா ஃபார்ம் ஆகிட்டு வருதுங்க. இதை நம்ம ஆங்காங்க ஒரு சில இடங்களை பார்த்துருக்கலாம். ஆனா இப்ப ரெண்டும் வந்து சமீபமா வந்த படங்கள். அதுல வந்து இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளேன்றது அல்டிமேட்டா இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் ஆரியன். ஆரியன் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போதே விஷ்ணு விஷாலுக்கு அவ்வளவு பெரிய தேட்டரிகளை கொடுத்தாங்க. அதை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதை தாண்டி வீக்கெண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு காப்பாத்திச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் அதோட அந்த ரேஞ்ச்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. அதுக்கு முக்கியமான காரணமா கிளைமேக்ஸ் அந்த வீக்கெண்ட்ஸ்லேயே பேச ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் பண்ணிலாம் விட்டும் இந்த படம் தேரல தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா செகண்ட் வீக்ல மலமலன்னு தேட்டரை குறைச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்தவங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாலும் தேட்டரில் பாக்ஸ் ஆஃபீஸும் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருக்கு. இல்ல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஷ்ணு விஷாலுக்கு 15 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறலாம் ரொம்ப ஓவர். அவரோட பட்ஜெட்லாம் 7 கோடி 8 கோடி ரேஞ்சில் படம் எடுத்தாதான் அவருக்கு ஒரு ஹிட் படம் கொடுக்குற அளவுக்கு படம் தேட்டரிக்கெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பேச முடியும். ஆனா 15 கோடியில் எடுக்கும்போது இது உங்களுக்கு சேட்டலைட் பிசினஸ், டிஜிட்டல் பிசினஸ் இந்த மாதிரி ஓவரால் பிசினஸ் வச்சு தான் அந்த படம் வெற்றியாகிறத நம்ம சொல்ல முடியுது. எனவே ஆரியனுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த ஓப்பனிங்கை நல்லா யூஸ் பண்ணி இந்த படம் தேர்த்திடுச்சுங்க. ஆக்சுவலி ஒரு கும்பல்ல வந்து வேற மாதிரிலாம் போயிருந்ததுன்னா இந்த படம் டோட்டலா அவுட் ஆயிருந்திருக்கணும். அப்படி ஒரு விஷயம் இல்லாம தனியா ஒரு பெரிய ஃபோக்கஸ்ல வந்ததுனால இப்ப செகண்ட் வீக்ல மட்டும் அடி வாங்குது. காந்தாராக்கு இப்ப எக்கச்சக்கமா தேட்டரிக்கல குறைச்சிட்டா 5 தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனா உங்களுக்கு ஆரியனுக்கு கிட்டத்தட்ட 25 தேட்டர் கிட்ட தான் ஓடுது. போன வாரம் இருந்தாலும் எக்கச்சக்கம். இருந்தாலும் படம் வந்து அவ்வளவு மட்டும் கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம கவுண்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காந்தாராக்கும் ஆரியனுக்கும் அந்த டே டிஃபரெண்ட் இருந்தாலும் பெருசா ஆரியனை இறக்கிட வேணான்றதுனால இந்த மாதிரி ஒரே கவுண்டர்ல கொடுத்து வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஆரியன் செகண்ட் வீக்ல ஒரு செம்ம டவுன்ஃபால சந்திச்சிருக்குன்றதுக்கு ஒரு மாற்று கருத்து இல்ல. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டியூட். டியூட் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் அடுத்த வீக்ல 25 நாள் கிட்ட வந்துரும். இந்த படம் 3 வாரம் தேட்டரில நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இப்ப 4வது வாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு 20 தேட்டரில நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஆனா இல்ல பாதிக்கு மேல சிங்கிள் ஸ்கிரீன் ரேஞ்சில கொண்டு வந்துட்டாங்க. டியூடுக்கான டவுன்ஃபால் வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக் அதாவது இன்னி வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தேட்டரில நிறைய 4 ஷோ ஓடிட்டு இருந்தா. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அது குறையுது. என்னதான் பேசினாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆபீஸுக்கு ஒரு வேற லெவல் சம ப்ராஃபிட். இதுக்கு ஒரு சம டிஜிட்டல் மார்க்கெட், சம சேட்டலைட் மார்க்கெட், அப்புறம் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே கூடி தாங்க இருக்கு. ஆனா இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கெட்டு போறாங்க, இல்ல அழிஞ்சு போறாங்க. அதுவும் நடக்க தான் போகுது. ஆனா நம்ம கவுண்டர்ல இந்த படத்தை பத்தி பேசுறதை கேட்கறவங்களா கண்டிப்பா அந்த ஒரு ரேஞ்சுக்கு போக மாட்டீங்க. 100% நான் நம்புறேன். இந்த படம் இத்தனை வாரம் நான் உங்களுக்கு பெரிய கவுண்டர்ல தான் கொடுத்துட்டு இருப்பேன். நான் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வாரம் கண்டிப்பா வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கவுண்டர்ன்றதுல மாற்று கருத்தே இல்ல. இதுக்கு மேற் கவுண்டர் போறதுக்கு இந்த படத்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நான் எப்பயே சொல்றதாங்க,
அதாங்க ஒரு படத்தை பத்தி நான் நிறைய கருத்துக்கள் பேசினாலும் அந்த படம் பண்ற பர்ஃபார்மன்ஸுக்கான அந்த கவுண்ட்ன்றது எப்பவுமே நம்ம அப்கமிங் ஷோரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல அந்த நம்பர் குறையாதுன்றதை பேசிக்கிட்டு இருப்பேன். அதை நீங்களும் கண்கூடா பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது டவுன்ஃபால் ஆயிடுச்சு, அதனால கவுண்டர் நம்பர் குறைஞ்சிடுச்சு. ஸோ இல்லை எந்த ஒரு பார்சல்ட்டியும் இல்லாத நம்ம கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் பைசன். பைசன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் இந்த வாரத்தில் 25ஆம் நாள் போஸ்டர் வரும். கண்டிப்பா பெருசாக வருங்க. ஏன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வேற லெவல் ரெக்கார்டு. டியூடா பைசனா போது பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ப்ராஃபிட்லயும் டியூட் தாங்க அடிச்சு தூக்கி இருக்கு. ஆனா ரிவ்யூல எடுத்த நாள்ல இருந்து பைசன் வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. ஏன்னா டியூட் அந்த அளவுக்கு படு கேவலமான படம். சோ பைசன் தூக்குறதுல பெரிய மேட்டர் இல்ல. ஆனா இங்க பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து ஒரு பெரிய ஆகுபென்சியை பண்ணிட்டு இருந்து பாத்தீங்களா. அந்த ரன்னிங் சர்வேல கூட பண்ணிட்டு தாங்க இருந்து. பைசன் வந்து கம்மியான தேட்டரிக்கல்ன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சில வாரங்களா. ஆனா இந்த வாரம் கிளியரா வந்து உங்களுக்கு பைசன் தேட்டரிக்கல் ஏறிடுச்சு. பிரதீபா மாரியான்ற போட்டியில மாறி வந்து அந்த தேட்டரிக்கல் ரன்னிங்ல கண்டிப்பா வந்து ஜெயிச்சிட்டாருங்க. பைசனை பத்தி பல வாரங்களா நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப லாஸ்டா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பைசன் காலமாடன் இது போல நல்ல ஒரு எனர்ஜியா ஸ்ட்ரென்த்தியா ஸ்ட்ராங்கா இருங்க. ஆனா அந்த பைசன் காலமாடனோட மாட்டு மூளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துடாதீங்க. நான் சொல்ல வரது நம்ம கவுண்டர்ல இந்த படத்தை பத்தி பேசி பார்த்தா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் சொல்லிட்டு போறேங்க, இந்த படத்துல வர மோட்டிவேஷனை எல்லாருமே மைண்ட் பண்ணீங்க. ஆனா இல்ல நிறைய கதையில முள்ள மாதிரி தன வேலை எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மயிரளவு கூட மனசுல ஏத்திக்காதீங்க. நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் ஆண் பாவம் பொல்லாதது. ஆண் பாவம் பொல்லாதது போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான தேட்டரிக்கல்ன்றது ஓரளவுக்கு கிடைச்சது. ஏன்னா ரியோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஆகுபென்சி கிடைச்சாலும் ஒரு தேர்ட் ரேஞ்ச் ஃபோர்த், ஏன்னா பாகுபலி இல்லாமல் இதை விட தேட்டரிக்கல் பெட்டரா கொடுத்துருந்தாங்க. ஆனா அது உங்களுக்கு வீக்கெண்ட் வரைக்கும் தாங்க நடந்தது. வீக் டேஸ்ல இருந்து அப்படியே வந்தது. இப்போ நேத்து கூட மாறல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெயின் ஸ்கிரீனா ஆண் பாவம் பொல்லாதது எடுத்துருச்சு. அடுத்த வாரத்தில் நிறைய மெயின் ஸ்கிரீன்ல வந்திருக்கு. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா காந்தாரா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு தேட்டரை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி டியூடுக்கும் குறைச்சிட்டாங்க. ஆனா பைசனுக்கு ஓரளவு நல்ல தேட்டரிக்கல் இருக்கு. 3 வாரம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி நான் ஒரு கால் புணச்சில கொடுத்துருந்தா பைசன் நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு நினைச்சீங்கன்னா அது உங்களோட நினைப்பு. ஆனா இங்க ஆண் பாவம் பொல்லாத நான் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சின்ன படம் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு படம் ஜெயிக்குதுனாக்கா அதை நம்ம அப்கமிங் ஸ்டார் கவுண்டும் அதை கண்டிப்பா பண்ணியே ஆகும். ஒரு சாதாரணமா நார்மலா ரிலீஸ் ஆகி மெயின் ஸ்கிரீனர் 2வது வாரத்தில் அதுவும் இவ்வளவு படங்கள் இருக்கும்போது பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய பெரிய விஷயம். சோ இல்ல நல்லாவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம கவுண்டவுன்ல பார்ஷியாலிட்டின்றதே கிடையாது. பேசுற விஷயங்கள் 1000 கருத்து சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா கவுண்டவுன் வந்துட்டாக்கா அங்க கரெக்டா இருந்துடணும். சோ ஆண் பாவம் பொல்லாததுன்றது இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்கோ அதை நிறையவே ஸ்கிரீன்ல அப்ளை பண்ணிருக்காங்க. எப்பயுமே வந்து இப்ப யதார்த்த வாழ்வியல் நம்ம வாழ்வியல்ல நடக்கிற விஷயங்களை ஸ்கிரீன்ல பார்த்தாலே அந்த படம் ஹிட்ன்ற ஒரு பேட்டர்ன் நம்ம எப்பயுமே பேசிட்டு இருக்கிறது. அதை கரெக்டா இங்க யூஸ் பண்ணிட்டாக்கா அந்த படம் ஹிட்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அது ஆண் பாவம் பொல்லாததுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. படம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டும் வந்து ரியோட ரேஞ்சுக்குலாம் 6 கோடியில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸும் கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு தேட்டரிக்கல் ரேட்ஸ் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வீக்லயே அந்த மாதிரியா இருக்கு. இப்போ செகண்ட் வீக்ல மெயின் ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்க. வாய்ஸ் ஆஃப் டாக், ரிவ்யூ, ரெஸ்பான்ஸ் எல்லாமே பெட்டரா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் பெருசா படங்களும் இல்ல. ஸோ கண்டிப்பா செகண்ட் வீக்ல ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஜோ இன்னும் சில படங்கள்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் பிக்கப் ஆச்சு. அதனால அதுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சுன்றது ரொம்ப கம்மியா இருந்தது. பட் ஆண் பாவம் பொல்லாதது பாக்ஸ் ஆஃபீஸா ஒரு செம சூப்பர் ஹிட் ஆக போகுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் கவுண்டர்லயே பேசியிருப்போம். ரியோ வந்து வர அவரோட கதை செலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸ்வீட் ஆர்ட் ஆகட்டும், ஜோப் ஆகட்டும், இப்போ ஆண் பாவம் பொல்லாததாகட்டும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த யங்ஸ்டர் மைண்ட் செட்லேயே வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் கரெக்டாக வந்து பிடிச்சிருக்காரு தாங்க சொல்லணும். இது ஒரு செம்ம ரூட். இப்போ பிரதீபம் அந்த மாதிரி தான் ஒரு கரெக்டான ரூட்ல போயிட்டு இருந்தார். டியூட்ல வந்து செமையா கவுத்தாரு. அந்த மாதிரி இல்லாமல் ரியோ வந்து அடுத்தடுத்த படங்கள்ல இதே கான்சென்ட்ரேஷன்ல இன்னும் நிறைய யங்ஸ்டருக்கு பேச வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. இவரோட படங்கள் எதுவுமே வந்து தப்பா போறதுலன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்வீட் ஆர்ட் ஆகட்டும், இன்னும் ஜோப் ஆகட்டும், இப்போ இந்த ஆண் பாவம் பொல்லாததாகட்டும், இல்லை எல்லாமே இந்த கான்செப்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து யங்ஸ்டரை கவர் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தாலும் இவங்க பெருசா இவங்க தப்பாவே பேச மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தப்பா தான் தெரிஞ்சு, ஆனால் படத்துக்குள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள அவ்வளோ அழகா வந்து அவங்க நியாயம் சேர்க்குறாங்க. நம்ம பல ஹீரோக்களை தமிழ் சினிமாவில் பேசிட்டு இருக்கோம், இப்படி வராங்க அப்படி வராங்கன்னு சொல்லிட்டு அதில் ரியோ வந்து ஒரு வேற லெவல் கரெக்டான ரூட்டை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடும் உங்களுக்கு தெரியும். எனவே நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருக்கு, சின்ன சின்ன படங்கள். ஆனால் அதெல்லாம் வேற வேற மாதிரி இருந்து ஹிட் அடிச்சிருக்கும். ஸோ இந்த ஆண் பாவம் பொல்லாததும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணா நல்லா இருக்கும். சரி, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம வீடியோ கண்டினியூவா பார்க்குற ஒரு 2000-4000 பேர்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அதில் முதல்ல அந்த 2000-4000 பேருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமா சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல் பீக்ல இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ட்ரெண்ட் சூட்டு, ப்ளூ தக்காளி இவங்களாம் டெய்லி வீடியோ போட்டால் கூட ஒரு 20,000-50,000 வியூஸ் போயிட்டு இருக்கு. இல்லை இன்னும் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்டாக போடுறாங்க. அப்புறம் ரிவ்யூவில் போடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 20,000-50,000 1 லட்சம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வீக்லி டாப் 10 கவுண்டருக்கு மட்டும் 2000-5000 தான் வருது. இதுக்கு நான் எஃபெக்ட் அதிகமாக எடுக்கிறேன், நிறைய படங்களை பார்க்குறேன். ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்காம நிறைய படங்களை வந்து அனலைசிஸ் பண்ணி பேசுகிறேன். நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ நல்லா இருக்கும்ட்டு. அதை தாண்டி ஒரு சில பேர் ஜாதிய கருத்துலாம் நீ பேசிட்டு இருக்க, நீ அப்படி பேசுற இப்படி பேசுறன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதில் வந்து நான் ஜாதியை சார்ந்தே பேச மாட்டேன், எந்த ஜாதிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம நல்லா வருவோம்னு தெரியும். அப்படியாப்பட்ட சப்போர்ட் எனக்கு தேவையே இல்லை. எல்லாருமே எல்லாமே நல்லா இருங்க, நீங்க மேலே போங்க
விஷயம் தான் பேசிட்டு இருப்பேன். அதை தாண்டி சினிமா கோசம் நிறைய விஷயம், நம்ம தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அது இதுன்னு பேசிட்டு தான் இருக்கேன். இது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை வந்து யூடியூப் மேல கொண்டு போற அளவுக்கு நம்ம அல்காரிதம்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கும். ஓகே, ஆனா நிறைய நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் ஹிட் அடிக்கிற மாதிரி, ஏன் நீங்க நம்ம வீடியோவை ஹிட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐப் பட்டனையோ ஒரு ஷேர் பட்டனையோ லைக் பட்டனையோ ஒவ்வொரு தடவையும் கொடுக்க மாட்டீங்க, நம்ம வீடியோவை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க. இது நீங்க பாக்குறதே பெரிய விஷயம் தான். இந்த விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கறது தப்பான்ற மாதிரி தான் யோசிச்சு நிறைய டைம் கேட்க மாட்டேன். பட் நான் பேசுற கருத்தெல்லாம் நிறைய கேட்கலனாலும் இப்ப லேட்டஸ்டா இருக்க படங்களை என்னென்ன கவுண்டில் வைக்கிறன்றத ஓட்டிக்க கூட பார்க்கலாமே, மற்றவங்க எல்லாம் ஷேர் பண்ணி அதை நீங்க சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ கோசம் நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு வீடியோன்றது நம்ம சினிமா ஆடியன்ஸ் எல்லார்டையும் போய் சேரணும். ஸோ அதுக்கு பார்க்குற நீங்க 2000-4000 பேர் இன்னும் ரொம்ப பெருசா நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஐ பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே லைக் பண்ணுங்க, அத்தனை பேருமே ஷேர் பண்ணுங்க, அத்தனை பேருமே ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் எனக்கு என்னன்னா பார்க்குற எல்லா வியூவர்ஸும் இதை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க போல இருக்கு. சரி, தட்டினால் தானே திறக்கப்படும், அதனால நம்ம தட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டிருக்கேன். நீங்களும் அந்த லைக் ஷேர் ஐ பட்டன்லாம் கொஞ்சம் தட்டிட்டு இருப்போங்க நண்பர்களே.